சொல்லி அந்த இடத்துல தேவன் அசைவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த முதல் சபை அங்கே கொடுத்தார். நாங்க அங்க ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது முதல் ஆராதனை அங்க செய்துவிட்டு எனக்கு ஒரு பாஸ்டர் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் என் வீட்டுல பாஸ்டர் எனக்கு நான் எப்பவுமே மற்றவங்க கீழே இருந்து கற்றுக்கொண்டு வளரணும். நான் எவ்வளவுதான் நல்லா வளர்ந்திருக்கிறேன், நல்ல வசனம் தெரியும், நல்ல ஊழியம் எவ்வளவுதான் தெரிந்தாலும் ஒரு பாஸ்டருடைய அடிப்படை சத்தியத்தின் கீழே இருந்து வளர்ந்து அவங்களுடைய அடிப்படை சத்தியம் எப்படி இருக்குது, அவங்க ஸ்பீச் எப்படி இருக்குது, அவங்க தேவனோட எப்படி இருக்கிறாங்க, அவங்க சபை எப்படி நடத்துறாங்க, அந்த சபை எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப நான் வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நம்ம மாரநாத பாஸ்டர் டேனியல் ஐயா அவர்களுடைய அந்த ஜெப நேரத்துல எனக்கு அந்த சபைக்கு போகணும். அவருக்கு அப்ப பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த சபைக்கு இங்க இந்த ஒரு சபை இருக்குது, அந்த சபைக்கு நீ போகணும். அங்க போகும்போது நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, அந்த பாஸ்டர்கிட்ட கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு பல காரியங்களை கர்த்தர் சொல்லி அனுப்பினார். நான் முதல் வருஷம் நான் போனேன். அதே மாதிரி ஒரு நாள் நீ லேட்டா போக கூடாது, கரெக்டான டைமுக்கு போனோம், ஒரு நாளும் போகாம இருக்க கூடாது. அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லும் போது அவரே உன்னை கூப்பிடுவார், அவரே உன்னை பாட சொல்வார், அவரே உன்னை பிரசங்கம் பண்ண சொல்வார். அது வரையில நீ ஒண்ணுமே பேசக்கூடாது. நானும் அப்படியே இருந்தேன். போன 3 மாசத்துல ஒரு ஒரு பேப்பர்ல ஒரு தம்பி எடுத்து வந்து கொடுத்தாரு. பாஸ்டர் ஐயா உங்களை ஜெபம் பண்ண சொல்றாரு, ஆராதனை பண்ண சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இப்பதான் 3 மாசம் தான் ஆகுது, 2 வருஷம் இந்த சர்ச்சில் நல்ல ஒரு விசுவாசியா இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் செய்யறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் கரெக்டா அவரு குறித்து வச்சிருக்காரு. அந்த 2 வருஷம் திருப்பி எனக்கு கொடுத்து அதே சீட்டை கொடுத்து அனுப்பினாரு. அதுக்கப்புறம் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அங்க ஒரு சர்வீஸ் நடத்திட்டு இங்க ஒரு சர்வீஸ் நடத்துவேன். அதுக்கு மேல வெளியே போய் ஊழியம் செய்வேன். பிஸியா ரொம்ப இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஆராதனையில போடுவாங்க, முதல் ஆராதனையில் இருப்பேன். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணவில்லை. அவர் சொன்ன ஒரு கூட்டத்தையும் நான் நிறுத்த இல்லை, எல்லாத்தையும் செய்ய. ஒரு நாள் வெளியே ஊருக்கு போயிட்டு அங்க மாட்டிக்கொண்டேன். எப்படியே வந்து நைட்டு ஃபுல்லா அங்க ஜெபம். மறுநாள் காலையில முடியல, சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தேன். அடுத்து ஆராதனை பண்ணும், கையை தூக்க முடியல. ஆனா ஆண்டவர் மகிமையா நடத்தினார். ஏன் நான் இதை சொல்ல வரேன் சொன்னா, நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்காது சொன்னா அந்த பாஸ்டர் சொல்ற மாதிரி நடக்கணும், அதுபடி செய்யணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில உயர்த்தப்படுவோம்.